வீட்டில் இருக்கீங்களா? இந்த ஷாப்பிங் போர்டில் என் அண்ணனின் பெயரை கொஞ்சம் எழுதி தருவீங்களா? அடே தங்கச்சி, இந்த ஷாப்பிங் போர்டு கெட்டு போயிருக்கிறது. நான் இப்போதே இந்த மரத்தை வெட்டி காட்டுகிறேன். இதை பார், உன் மரம் உள்ளே முழுக்க கெட்டு போயிருக்கிறது. அடே அண்ணா, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? என்னுடைய ஷாப்பிங் போர்டையே வெட்டி விட்டீர்கள். இப்போது என் மாற்றாந்தா என்னை மிகவும் திட்டுவார். அடே தங்கச்சி, நீ கொஞ்சமும் கவலைப்படாதே. நான் இப்போதே உனக்காக ஒரு புதிய ஷாப்பிங் போர்டு செய்து கொண்டு வருகிறேன். நீ கொஞ்ச நேரம் மட்டும் காத்திரு. அடே ராமு, இந்த பெண்ணுக்காக நீ ஏன் இலவசமாக ஷாப்பிங் போர்டு செய்து கொண்டிருக்கிறாய்? அடே அண்ணா, அப்படி இல்லை. இந்த சிறுமியை நான் மிகவும் நன்றாக அறிவேன். இவளுடைய அம்மா இந்த உலகத்தில் இல்லை. அதனால்தான் இவள் தனது மாற்றாந்தாயுடன் வசிக்கிறாள். இவள் தனது அண்ணனை மிகவும் நேசிக்கிறாள். அவளுடைய அண்ணன் தானே பசியாக இருந்தாலும் தனது தங்கைக்கு உணவு கொடுக்கிறான். எல்லா கஷ்டங்களிலும் அவன் தனது தங்கையை கவனித்துக் கொள்கிறான். அவளுக்கு ஒருபோதும் தனிமை உணர்வு வராதபடி பார்த்துக் கொள்கிறான். கடவுள் இவளுக்கு தனது அண்ணனுக்கு ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் போது அவளுடைய அந்த கனவை நான் எப்படி உடைக்க முடியும்? அடே ராமு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் உனக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மாட்டார்கள். அடே அண்ணா, அப்படி இல்லை. இந்த பிள்ளைகள் மிகவும் நல்லவர்கள். நீ பாரு, நல்ல மற்றும் புத்திசாலி பிள்ளைகள் கண்டிப்பாக நம்முடைய வீடியோவுக்கு லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், மேலும் கமெண்டில் தங்களுடைய பெயரையும் கமெண்ட் செய்வார்கள். இந்தா தங்கச்சி, உன்னுடைய ஷாப்பிங் போர்டு தயாராகிவிட்டது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி அண்ணா.